ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு விமனுடைய ஒரு ஒன் ஷாட்டு. ரொம்ப ஷார்ட்னு சொல்லிட்டா இருக்கும், ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு பிஃபோர் மேரேஜ், ஓகேவா? அது அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு வெட்டிங் ஹால் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக கிராண்டாக வெட்டிங் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது 2 பர்சன் குரூம் வந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன், அந்த பக்கம் ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது அங்கே ப்ரைஸ்மே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிம் டேங்க நீ பார்த்து திரும்ப சேர்த்துக்கல சம்மந்தமாக சொல்லி கேட்குறாங்க. இப்போது டேயாங்க ஜிம்னை பார்த்துட்டு சம்மந்தம் பதில் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அப்படி ஜிம்மின் சைடு பார்த்து நீ கிம் டேங்க திரும்ப சேர்த்துக்கல சம்மந்தமாக சொல்லி கேட்குறாங்க. சம்மந்தம் பதில் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஃபைனல் 2 பேருக்கும் ரிங்குமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ கிஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. டே கிட்ட வராங்க. ஜிம்மின் டேவை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ டே தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோவில் கிஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுறாங்க. இப்போ 2 பேருக்கு இறங்குறாங்க. இப்போது நம்ம டேவும் ஜிம்னும் ஃபஸ்ட்டு ஜிம்னோட அப்பா மட்டும் தான் ப்ளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அங்கிள் ஆண்டி ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. எப்போவும் நல்லா இருங்கப்பா, இங்கே பாருப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. பாரு இது அரேஞ்சு மேரேஜ் தான், அதனால் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நீ வந்துட்டு கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கு, ஓகேவா சொல்கிறாங்க. யார்ட்டும் கோவப்படக்கூடாது சொல்லிட்டு அவங்க அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. ஜிம்னும் ஓகேம்மா சொல்கிறாங்க. இப்போ அப்படி நம்ம டேவோட பேரண்ட்ஸ் சைடு இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறீங்கப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க நீ நைட்டு தூங்கலையா கேட்குறாங்க. அதான் ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ சரியாக தூங்கலையா என்ன, அவங்க கண்ணெல்லாம் ஒரு ரெடிஷாக இருக்குது, அப்புறம் ரொம்ப டயர்டாக வேறு இருக்கா, லெக் எதுவும் பெயினாக இருக்கா என்ன கேட்குறாங்க. ஏன் ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை நீ நிற்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தே அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எங்கே இடிச்சிக்கிட்டியா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் அது இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஒன்றும் பயப்படாது, ஓகேவா சொல்கிறாங்க. இது அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் நாங்கள் நல்லா பார்த்துப்போம், ஓகேவா? நல்லா பார்த்துப்பான், ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குலாம், ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டு அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்னி அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டு போயிட்டு வரமா சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு வில்லேஜ், ஓகே வில்லேஜில் நடந்திருக்குது மேரேஜ். இப்போ ஃபைனலாக 2 பேருமே வந்துட்டு காரில் ஏறுறாங்க. இப்போ ஜிமின் காரில் ஏறிட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்க அவருக்கு. அப்படியே தூங்குறாரு, கார் சீட்டு சாஞ்சிடறாரு. இப்போ டேவும் ஜிம்மில் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஐஸ் அப்படி மூலமாக அப்படியே ஒரு சட்டையை மறைச்சி பார்க்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் விடுங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் டேவோட ஹேண்டை தட்டி வச்சு படுத்துக்கிறாரு. இப்போ டேவும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்படியே அவருமே சாஞ்சு தூங்குறாரு. 2 பேரும் ஃபைனலாக இங்கே சேலும் வந்துட்டாங்க. வந்துட்டு நம்ம டேவோட அம்மா ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணுறாங்க. உள்ள வாப்பா சொல்லிட்டு ஜிம்மி உள்ள வராங்க. இப்போ நம்ம ஜிம்மிட்டா ஆண்டி என் ரூம் சொல்கிறாங்க. டேவோட ரூம் வந்து மேலே ரைட் சைடு இருக்குது, வாப்பா சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ரூம் தான் எனக்கு தெரிஞ்சு சரியாக தூங்குற போகிற நைட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருந்தியா கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. இப்படி தான் அந்த மேரேஜ் டே நைட்டு பிஃபோர் வந்துட்டு எல்லோரும் வந்து இப்படி பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து தூங்கி வழியிறது போயிட்டு தூங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மி உள்ள வந்துடுறாங்க. வந்து படுத்துடுறாங்க. இப்போ டேவோட அம்மா தான் டே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீ ஜிம்மி லக்கேஜ் எடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டே பாரு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசினா தானே உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் சொன்ன மேரேஜ் கொண்டு போய் மீட் பண்ண சொல்லிட்டு மீட் பண்ண மாட்டேன்ட்டேன், பேசணும் சொன்னால் பேசவும் இல்லை, அப்படியே இருந்துட்டீங்க, அப்படி எப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கேட்குறாங்க. இப்போது நம்ம டே ஓகேம்மா சொல்லிட்டு அவங்க லக்கேஜ் எடுத்து உள்ள வராங்க. அவ்வளோ வந்துட்டு இப்போ வந்து டே ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் கியூட் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லிக்கிட்டு வராங்க. ஜிமின் தான் அவங்களும் பிள்ளை எடுத்து டேபிள் விட்டு அடிக்கிறாரு. டே பார்க்குற டே ஏன் ஆசைட்டாக டோர் லாக் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க அவங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படி பண்ணியிருக்கீங்களே நடக்கவே முடியல தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி தச்சு சாரி சொல்லிக்கிட்டே வராங்க. பொறுக்கி அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சாரி சொல்லிட்டே தான் கிட்டே வராங்க. கிட்ட வந்துட்டு சாரி ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, நான் எதுவும் நீங்கள் பார்க்க வர்றீங்க ஆசையாக பார்க்க வரீங்கன்னு நினச்சேன் தெரியுமா, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. அப்படின்னு நான் சொன்னேன் ஃபோன் விட்டு சொன்னால் நான் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குச்சோ அப்படி ஞாபகப்படுத்தாது நீங்கள் போங்க அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எங்கே போட்டோன்னு சொல்கிறாங்க. கீழே போங்க, எனக்கு உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. மாதிரி இருக்கா என்னடா மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஷையாக இருக்குது போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஷையாக தானே இருக்குது, நான் கூட பயந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் என்னடா பண்ண சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு நான் வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் இருந்தேன்னா கொஞ்சம் ட்ரிங்க் வர பண்ணிட்டேன், ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்போ நிறைய அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படி சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டு உங்களோட பிக்சரை பார்த்துலேருந்து என்னால் எப்படி சொல்கிறது சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, உண்மையாகவே நமக்கு அங்கே நந்தனம் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஏண்டா நைட்டு அவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு இதுக்கு மேலே நான் ப்ரூவ் பண்ணுமா என்ன கேட்குறாங்க. இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம்மி தான் ஷர்ட் பிடிக்கிறாங்க. டே கிட்ட போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பிடிக்காம இருக்குமா என்ன, நான் தான் ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் ப்ரூவ் பண்ணிட்டேனே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, சோ பேசாதீங்க ஜிம் தான் டே வாட்டி க்யூட்டாக அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்னு பார்க்குறாங்க. நீங்கள் ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி, நீ தப்பாக எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்கலாம் என்ன கொஞ்சம் பயந்துட்டேன், யாருக்கா தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க நம்ம பற்றி சொல்கிறாங்க. யாருக்கும் தெரியாது, நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அம்மாவுக்கு எப்படி இது இந்த மாதிரி தோணுச்சு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஜஸ்ட்டு பேசியிருந்தோம்மா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம்
பேச்சுலர் பார்ட்டி கொடுத்துருந்தா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க, பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கும்போது தான் எனக்கு அப்புறம் பேசியிருந்தோம்மா, அப்போது அந்த மாதிரி பிஃபோர் மேரேஜ்லாம் நான் வந்து யாரும் கிஸ் கூட பண்ணது இல்லையா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேன், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லைதானே சொல்கிறாங்க. நான் சொன்னேன் எனக்கு யார் இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் சரி ஒரு மேரேஜுக்கு முன்னாடி கிஸ் பண்ண எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல், அதனால தான் கிஸ் போயிட்டு அப்படி கொஞ்சம் டீப்பாக அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்கக்கா, நானும் யாரும் கிஸ் பண்ணதே இல்லை, நீங்கள் தானே ஃபஸ்ட்டு கிஸ்ஸா, சரி மேரேஜ் ஆக போகுது நம்ம ஃப்யூச்சர் ஹாபி தானே அப்படி சொல்லிட்டு தான் நானும் அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டேன் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. டயர்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கா, நீங்கள் கரெக்டாக மேரேஜ்க்கு ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி தான் என்னை விட்டீங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, சாரி சொல்கிறாங்க. சாரி தூக்கம் வர சொல்கிறாங்க. சரி தூங்க, அதான் காரில் எவ்வளோ கோவம் பார்த்தியா என்ன நிற்கவும் கூட தெரியுமா லேக்கு அப்படியே பெயினாக இருந்துச்சு சொல்கிறாங்க. சோ சாரி, நானும் அதுக்காக தான் பார்த்துட்டே இருந்தேன் அவங்க எங்கே லேக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெயினாக இருந்துச்சு, நிற்கவே முடியல சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போட்டே தான் சரி ஓகே சாரி ஓகேவா அப்படி அவர் தட்டு கொடுக்குறாங்க. தூங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம 1 வீக் 10 டேஸாக வந்துட்டு ஒர்க்கு இப்போ நம்ம அங்கே வில்லேஜில் வந்து ஸ்டே பண்ணிடலாமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதனால் ஒர்க் நிறைய இருக்குது, நான் ஆஃபீஸ் போவா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ டைம் வந்துட்டு 12 o'clock தான் ஆகுது, நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, போய் இப்போ முடிச்சுட்டு நைட்டு ஈவினிங் வந்துடவா சொல்கிறாங்க. போங்க சொல்கிறாங்க. பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. டேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, போய்ட்டு கிஸ் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் தூங்க சொல்லிட்டு அவர் லக்கேஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஜிம்முக்கு பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணி கீழே இறங்குறாங்க ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸில். இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க, கேட்டேன் அங்கே என்ன இது சொல்கிறாங்க. அம்மா நான் ஆஃபீஸ் போகிறேன் சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃபீஸ் போகிற டேட்டே இங்கே பாருடா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா, இன்றைக்கி தானே மேரேஜ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கா, அந்த அவன் என்ன தப்பாக நினச்சிக்க போகிறேன்டா, அட்லீஸ்ட் நீ வீட்டிலேயாவது இல்லடா சொல்கிறாங்க. அம்மா நான் வீட்டில் என்னம்மா பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. அதான் மேரேஜ் முடிஞ்சு சொல்கிறாங்க. டே மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருக்கு, 1 day கூட எடுக்க மாட்டியா சொல்கிறாங்க. இப்போ டேதாம்மா பாருங்க 10 days லீவ் போட்டிருக்கம்மா, ஆஃபீஸ் என்ன ஆகும் ஓகேவா, நான் போயிட்டு அதுவும் ஜங்குக்கு காய் மேக்கெல்லாம் என் கூட ஸ்டே பண்ணிட்டாங்கம்மா, யாருமே ஆஃபீஸை பார்த்துக்கவே இல்லைம்மா. இப்போ நாங்கள் போகிறோம், நான் ஆல்ரெடி போயிட்டு அவன்ட்டு சொல்லிட்டு போயிட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. டைம் இப்போ தான் 12 o'clock ஆகுது, நான் போனால் ஒரு 5 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுறேம்மா சொல்லிட்டு பட்டே சொல்கிறேன், ஒரு ½ day ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டே சொல்ல. டேயோட அப்போ ப்ரௌடாக இருக்குது, பரவாயில்ல டே அவங்க நினச்சி எனக்கு ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போது டேயோட அம்மா பார்க்குறாங்க, இதில் என்ன இருக்குது ப்ரௌடாக நினைக்கிறதுக்கு, மேரேஜ் ஆகிருக்கு, அந்த ஒய்ஃப் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க விட்டுட்டு போகிறீங்க, அவங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லை சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு கிளம்பி. இந்த டேயோட அம்மா பார்க்குறாங்க, கடவுள் பையன் பாவம், இவங்க 2 பேரும் எப்போ பேசி எப்போ பழகி அச்சோ நான் எப்போ ஒரு கிராண்ட்ஸன்லாம் பார்ப்போம் சொல்லிட்டு டேயோட அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. டேயோட அப்பா பார்க்குறாங்க, ஏமா அதுக்கு டைம் இருக்குமா, அவங்களோட சின்ன பசங்க தானே சொல்கிறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டு போகிறானே அவன் என்ன நினைப்பா எந்திரிச்சா டே எங்கன்னு கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏமா அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்கடா. அப்படியே ஆஃபீஸ் வராங்க. இந்த பக்கம் அவங்க ஜங்குக்கு காய் மேக்கெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்டா வந்தது ஏன்டா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. 10 days லீவ் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. நீங்கள் வேறு வில்லேஜில் வந்துட்டு ஊருக்குலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு சுற்றி பார்த்ததுக்கு நிற்கி சொல்கிறாங்க. மேரேஜ் எனக்கு ரெண்டாவது நடந்துச்சு முடிஞ்சுலாம் சொல்கிறாங்க. நேற்று நைட்டு ஒரு பேச்சுலர் பார்ட்டி வர கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஒன்று கேட்கணும் சொல்கிறாங்க. சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. நீ அந்த பேச்சுலர் பார்ட்டி எல்லாம் இருந்தோம்ல குடிச்சிட்டு இருந்தப்போ நீ இடையில காண போட்டு எங்கே போயிட்ட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஒரே ஒரு சிப் தான் ட்ரிங்க் பண்ணேன், அதுக்கப்புறம் எங்கே போயிட்டா அப்படி கேட்குறாங்க. அது ஃபோன் வந்துச்சா சொல்கிறாங்க. ஃபோன் வந்துச்சா யாரை சொல்கிறாங்க. அது மின்ஹோ ஃபாரினில் இருக்கா, நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன், வெட்டிங் ஃபார்மில் அதனால ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன் சொல்கிறாங்க. அப்படியா அதுக்கப்புறம் நைட்டு தூங்குற கூட உனக்கு காணுமே சொல்கிறாங்க. நான் அப்படியே கிராண்ட்மா ரூமில் படுத்துதான் சொல்கிறாங்க. கிராண்ட்மா ரூம்லேயே சொல்கிறாங்க. ஆமாட்டா கிராண்ட்மா பேசியிருந்தேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி இப்போ நல்ல வேலை நீ உங்கள் ஊர் பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. அது கிராண்ட்மா அரேஞ்ச் பண்ணுறதுன்றா சொல்கிறாங்க. அதே மாதிரி சூப்பராக எனக்கு ஒரு கிராண்ட்மா இல்லாமல் போயிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டேவு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜவுக்கு டேட்டு பேசிட்டு இருக்கும்போதே டேவுட் நெக்கை பார்க்குறாங்க. டேவுட் நெக்கில் லைட்டாக ஒரு பைட் மார்க்ஸ் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டே கிட்ட வா சொல்கிறாங்க. எதுக்கிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க சொல்லிட்டு அவரு டேவுட் ஷர்ட் இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணி பார்த்தாக்கா ஒரு பைட் மார்க் இருக்கு. அதை பார்க்குற ஜங்க் ஒரு மார்க் என்னது இது சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றுடா சொல்கிறாங்க. அது மஸ்கிட்டோவாக இருக்கும். எனக்கு மஸ்கிட்டோக்கும் ஹிக்கி மார்க்ஸும் ஆன்சர் பண்ணாது, எனக்கு தெரியாதான் டிஃப்ரெண்ட் தெரியாது நான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ டே ஜங்க் தான் நீ போய் சொல்லாத, உன் நெக்கில் எதுவும் இருக்குது இங்கே பாரு இது என்ன அப்படி கேட்குறாங்க. டேப்பு கண்டிப்பாக உங்களோட சொல்லிட்டு கவர் பண்ணுறாரு. இப்போது காய் பார்க்குறாங்க. இல்லை என்னமோ இருக்குது சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னால் கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் சொல்லிட்டு அவர்கிட்ட வரக்கிட்ட வந்துட்டு ஷர்ட்டை பார்க்குறாங்க. ஷர்ட்டை ரொம்ப பண்ணி பார்த்தா அங்கே ஒரு ஒயிட் மார்க்ஸ் இருக்குது. இது பார்க்குற இவங்க 3 பேருக்கு ஷாக்காக இருக்குது. இது என்னடா அப்படி கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லைடா சொல்கிறாரு. இல்லை என்னமோ இருக்குது டே உண்மையை சொல்கிறாங்க. இப்போ தான் இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. நீ போய் சொல்கிற நீ உண்மையை சொல்லிட்டு என்ன நினச்சி அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு இப்போ சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லடா சொல்கிறாங்க. போய் சொல்லாத நீ ஒரு ஜிம்மில் சீட் பண்ணிட்டே சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. இல்லைடா ஜிம்முக்கு தெரியாமல் வேறு யாரும் சொல்கிறாங்க. ஐயோ இப்படி தப்பாக பேசாதீங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கிட்டே இது ஜிம்மின் கொடுத்ததுடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. விளையாடுறியா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க விளையாடுறியான்றேன். அவனுக்கு தான் இப்போ அரேஞ்சு மேரேஜ் இன்னும் வந்துட்டு அவன் சரியாக பேசக்கூடல அது எப்படி சொல்லி கேட்குறாங்க. பார்க்குறாங்க. அது எப்படா சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. நீ அந்த பையனை ஏமாத்திரியா சொல்கிறாங்க. நீ ஏமாத்துறடா அது அவன் எனக்கு கொடுத்ததுடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாடா என் ஒய்ஃப் எனக்கு கொடுத்தது தான் போதுமா சொல்கிறாங்க. காய்
வைக்கும் பார்க்குறாங்க. என்னமோ இருக்குது உட்கார சொல்லிட்டாங்க, உட்கார வைக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. 3 பேர் ரவுண்டு கட்டிடுறாங்க. நீ சொல்லியே ஆகணும் சொல்லு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண சொல்கிறாங்க. நேற்று நைட்டு நீ தானே சொன்னேன் மேரேஜுக்கு பிஃபோர் வந்துட்டு கேஸ் கொடுத்தா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபீல் நீ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒய்ஃபுன்றப்ப அது வேறு மாதிரி இருக்கும். பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கொடுத்தா வேறு மாதிரி இருக்கும். நீ தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொன்னால் அதுக்கு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. என்ன டே சொல்ல சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறேன் எனக்கும் பிஃபோர் மேரேஜ் கிஸ் பண்ணால் எப்படி சொல்லிட்டு அந்த ஃபீல் வேணும்னு தோணுச்சுடா. ஓகேவா அதனால தான் மேரேஜ்க்கு வேண்டி எப்படி பார்த்தா நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் இருப்போம். எப்படி பார்த்தாலும் அந்த ஷைனஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல எனக்கு ஒரு தோணுச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு தாண்டா நீங்களாம் ட்ரிங்க் பண்ணிட்டு கிளம்பி போனேன் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் நீ இப்போ சொல்கிற நடந்தது சொல்லி தீரணும் சொல்லிட்டு அவங்க 3 பேர் சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி சொல்லி தொலைறேன் சொல்லிட்டேன். அப்புறமே அவர் ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம டேக்கும் ஜிமினுக்கு நடந்து ஒரு பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ் ஓகேவா. ஆனால் நம்ம டேவோட கிராண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜிமின் வந்து டேவோட வில்லேஜ் சேர்ந்தவர் தான். அவங்க வீடும் அங்கே தான் இருக்குது. நம்ம டேவோட கிராண்ட் ஜிமின் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் வந்து அரேஞ்ச் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம டேக்கு வந்துட்டு பிக்சர்லாம் அனுப்பியிருப்பாங்க. பிக்சரை பார்த்துட்டு டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஆனால் ஜிமின் பிக்சரை பார்த்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும். நம்பர் வரை கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் ஃபோனில் பேசுவாங்க. டே ஒரு மாதிரி ரொமாட்டிக்காக பேச ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபோன் கட் பண்ணிடுவார். இப்படி தான் போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம டே இங்கே வில்லேஜுக்கு வந்திருக்காங்க. மேரேஜ்க்கு 10 days பிஃபோர் வந்திருப்பாங்க. எவ்வளோ ஒரு கேட்பாரு ஒன்று மீட் பண்ண வரவா சொல்லிட்டு ஜிமின் வேண்டாம் யாராவது பார்த்து தப்பாக நினச்சிடுவாங்க சொல்லிட்டு ஜிமினும் அவங்க வில்லேஜ் ரூல்ஸ் படி இப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் வராதிங்க அங்கே இருங்க சொல்லிட்டு டேவோட வீடும் நம்ம ஜிமினோட வீடும் ஒரே வில்லேஜில் கொஞ்சம் தூரமாக இருந்திருக்கும். இப்போது டெய்லியுமே வந்துட்டு அவர்கிட்ட எப்படி பேசிட்டு இப்படி தான் டைம் போயிட்டு இருக்கும். ஆனால் அவர் நேரில் போயிட்டு மீட் பண்ணவே இல்லை. ஒரு டைம் கூட 2 பேரும் ஃபோனில் மட்டும் தான் பேசுவாங்க. டே வந்து நிறைய டெக்ஸ்ட்லாம் பண்ணுவார். அதை ரீட் பண்ணாலே ஜிமினுக்கு ஷை ஆயிரும். அந்தளவுக்கு ரீட் பண்ணி டெக்ஸ்ட்லாம் பண்ணுவார். அவருக்கு மனசில் என்னெல்லாம் இருக்கும் அப்படி சொல்லிடுவார். எனக்கு பிடிச்சிருக்கும். ஃபோட்டோ பார்த்தப்பே வந்து ஒரு ஃபாலோ ஆகிருப்பார். இப்படி தான் டேஸ் போயிட்டு வந்துருக்கு. இப்போது நம்ம இங்கே ஜங்குக்கு காய் மெக்கு அந்த வில்லேஜை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வில்லேஜ் சுற்றி பார்க்குறது. அவங்க 10 days ஒர்க் வர இல்லையா ரொம்ப ஹாப்பியாக துருதுன்னு இருந்திருப்பாங்க. இப்போது இந்த மேரேஜுக்கும் பிஃபோர் நைட்டு தான் நம்ம ஜிமின் எங்கள் காய் தான் உனக்கு தெரியுமா நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ மேக்கப் பார்க்குறாங்க. எத்தனாவது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. காய் உனக்கு மொத்தமாக எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. 4 கேர்ள் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. இப்போ 4 சொல்கிறாங்க. 4 மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் 4 பேர் நல்லபடியாக ஒரு ஃபேமிலி செட்டில் ஆகிட்டாங்க. நல்லா இருக்காங்க 4 பேரும் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க நான் லவ் பண்ணதான் ஆனால் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு போகலடா. அவங்களும் அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. நானும் ரிஸ்க் எடுக்கல. அப்படியே லவ் பண்ணோம் கொஞ்சம் நேரம் டேட் பண்ணோம் அப்படி விட்டுட்டோம் அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரு கிஸ் தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எல்லாருக்கிட்டையும் 4 பேர் 4 கிஸ் வாங்கிட்டு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போது மெக்க பார்க்குறவங்க வெக்கமாலாம் சொல்கிறாங்க. உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லை உனக்கு அதை பொறாமடா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. மெக்க பார்க்குறவங்க எனக்கு கூட பொறாமலாம் இல்லை. அதுக்காக இப்படியே சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா பிஃபோர் மேரேஜ் கிஸ் பண்ணுறது எவ்வளோ ஃபீல் சூப்பராக இருக்கும் தெரியுமா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இது கேட்குற டேக்கு ஒரு மாதிரி ஜங்க் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டோரி நீ சொல்கிற பாரு சொல்கிறாங்க. உண்மையாக ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு நீ ஸ்மைல் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம ஃபாரின் போய் விளாண்டுக்காமா அங்கே நான் ஒரு பொண்ணு கிஸ் பண்ணுறேன் ஒரு கிளப்பில் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. என்னதுக்கு இது எப்படா சொல்கிறாங்க. அது அன்எக்ஸ்பெக்டாக அந்த பொண்ணு தான் அப்ரோச் பண்ணா சரி கிஸ் பண்ணேன் அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு சொல்ல முடியாது. காய் சங்கு சொல்கிறாங்க. அது கேட்குற டேக்கு ஒரு மாதிரி என்னடா பேசுறீங்க சொல்கிறாங்க. உண்மையாக தான் டே அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. நான் கூட அந்த காய்லாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அந்த காய் அடிக்கிட்டு சொல்லுவான் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணதான் சொல்லுவான். ஆனால் எனக்கு அப்புறம் மாதிரி இருக்கும் அது எப்படா சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணா அது ஹாப்பியாக தான் இருந்துச்சு சொல்லிட்டு காய் ஜங்க் சொல்கிறாங்க. அந்த ஃபீல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது நம்ம மெக்க பார்க்குறாங்க. நான் யாரும் கிஸ் பண்ண மாட்டேன் நான் ஃபியூச்சர் பார்ட்னர் தான் கிஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு மெக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் காய் ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க நம்ம ஃபியூச்சர் பார்ட்னரை கிஸ் பண்ணாதான ஃபீல் நல்லாயிருக்கும். அது கண்டவங்களும் போய் கிஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க. உன்னோட பாலிசி எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. பாலிசி பற்றி பேசக்கூடாது சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. அப்போது ஜங்கா அனுப்பி முன்னாடி கிஸ் பண்ணிட்டேன் ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ மெக்க பார்க்குறாங்க. நீ அவன் பேச்சு கேட்டாது என்ன இவன் பேச்சு இவன் பேச்சு கேட்காத. நம்ம மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு பார்ட்னர் இருக்காங்களா அவங்கள வேணால் மேரேஜுக்கு முன்னாடி கிஸ் பண்ணி பாரு அது வேணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. ஆமாண்டா நீ வேணா போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு அந்த பையன் மீட் பண்ண கூட வரமாட்டான் இவனை கிஸ் வரவா சொல்லிட்டு நம்ம ஜங்க் வந்து டீஸ் பண்ணுறாங்க. டேவோ ஏன்னா டே கூப்பிட்டுப்பாங்க மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜிமினி வேணாம்னு சொல்லிப்பாருயா அதை டே சொல்லிப்பாரு. அதனால் அவங்க இவ்வளோ டீஸ் பண்ணிட்டுருக்காங்க. பொறுத்த நாளைக்கு மேரேஜ் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஃபீல்லாம் உனக்கு கிடைக்காத சொல்லிட்டு இவங்க சொல்ல இந்த பக்கம் டே லைட்டாக ஒரு கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ணிடுறாரு. கொஞ்சமாக லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு அவருக்கு கூட ஃபீல் ஆகுது. இப்போது அவர் ஜிமினோட பிக்சர் எடுத்து பார்க்குறாங்க. கரெக்டாக ஒரு லிப்ஸ் அவருடைய ஐஸ் வந்து லிப்ஸ் கிட்ட தான் போகுது அவர் பார்க்குறாங்க. இப்போ அவர்
ஜிம்முக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறேங்க. சொல்லுங்க டே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன், நான் ரூமில் தான் இருக்கேன் சொல்கிறாங்க. ரூமில் இருக்கியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி மீட் பண்ண வரவா சொல்கிறாங்க. இன்னும் வேணாம் டே, யாரும் தப்பாக நினச்சிடுவாங்க, மார்னிங் மேரேஜ் ஆக போதில்லை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, வீடியோ கால்லாம் பார்த்துட்டோமே பேசிட்டோமே சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இந்த இப்போ மீட் பண்ணி ஆகும் சொல்கிறாங்க. என்ன ஆகும் சொல்கிறாங்க. இல்லை டே வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நான் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுறீங்க, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணிங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ட்ரிங்க் பண்ணிங்களா சொல்கிறாங்க. கொஞ்சமாக தான் சொல்கிறாங்க. இதான் லாஸ்ட் வார்னிங், தான் குடிக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்களாம் பேசிட்டுருக்காங்க. இப்போ கம்மிக்கு பார்க்குறாருங்க. பாரு, எனக்கு ஒரு பியூர்லி அரேஞ்சு மேரேஜாக நடக்கும் டேக்கு மாதிரி. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எங்களுடைய ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்கள மேரேஜுக்கு முன்னாடி கிஸ் மட்டும் பண்ணிடுவான் சொல்லிட்டு வைக்க சொல்கிறாங்க. இப்போது எங்கள் தாய் ஜங்க் பார்க்குறாங்க. இது நல்ல பாலிஸ்டா சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டேக் இது அங்கே நகைன்னு கேட்க ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. இப்போ ஜிம்மில் பார்க்கணும், ஒரு கிஸ் பண்ணணும், அந்த ஃபீல் எப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி ஓகே, அது என்ன ஃபீலாக இருக்கும். இப்போ நம்ம நாளைக்கு பார்த்தா ஒய்ஃபாக மாறிடுவோம். அப்போ அவனுக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட, நம்மளுக்கும் அவங்கள்ட்ட ரைட்ஸ் இருக்கும். இப்போ போய் பார்த்தோம்னா அப்படி கிடையாது, இந்த ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா சொல்லிட்டு இப்போ டேவும் டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு கால் வருது நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சரி போடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் டேவும் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. இப்போ டேரெக்டாக அவர் பிளாக் கலர் ஹூடி போட்டுக்கிட்டு நடந்து வராரு. ஏன்னா அவர் யாரும் பார்த்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 11 இருக்கும். இங்கே நம்ம ஜிம்மின் தண்டா ரூமில் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபாரின் போயிட்டாங்க, தனியாக இருக்குனே, இவ்வளோ ஒரு வில்லேஜ் தான் பேர், எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, எல்லாரும் வந்துட்டு அவங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஜிம்மின் அப்படியே மாதிரி சேட் அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு மேரேஜ் ஆகிட்டு அங்கே போயிடுமா, அப்படி ரூமை மிஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு ஜிம்மின் வந்து விண்டோ ஸ்டெப் பண்ணிட்டு இருக்காங்க. ரூமை சுற்றி பார்க்குறாங்க. நான் சின்ன வயசுலேருந்து இருந்த ரூமை சொல்லிட்டு ஜிம்மினும் அவர் ரூமில் ஒரு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்போது அந்த ரூமை டோர் வந்து நாக்காக ஜிம் பார்க்குறாங்க. அம்மாவா இருக்குமோ, ஐயோ இவ்வளோ நேரம் முடிச்சிருக்கான்னு சொல்லி திட்டுவாங்களே. சரி ஜிம்மின் போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் பிளாக் கலர் ஹூடி போட்டுட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் யாரும் சொல்கிறாங்க. போட்டு டெக்னாலஜி வந்து டோர் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு அப்படி இல்லை ஜிம்மின் பார்க்குறாங்க. இந்த ஹூடி வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேங் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்மின் டேவும் பக்கத்தில் பார்த்து பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. டேவை பார்த்ததும் அப்படி கொஞ்சம் தள்ளி போகிறாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஹேண்டில் ஷிவர் ஆகுது. டே பார்க்குறாங்க. டேக்கு ஜிம்மில் பார்த்ததும் அப்படி இருக்குது. ஏன்னா நேரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வேறு அந்த கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜிம்முக்கு ரொம்ப அழகாக ஒரு மாதிரி இருக்காரு. க்யூட்டாக அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காரு. அவங்க அம்மா அந்த நாளைக்கு மேரேஜ் சொல்லிட்டு எல்லாத்தையும் மேக்கப்லாம் போட்டு ஒரு மாதிரி இந்த க்ரீம்லாம் போட்டு ஃபேஸ் பேக்லாம் போட்டு இருப்பாங்க. அவர் இன்னும் ஷைனாக ரொம்ப அழகாக இருக்காரு. நார்மலாகவே அழகாக இருப்பாரா, இப்போ இன்னும் அழகாக எக்ஸ்ட்ராவாக அழகாக இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டே, எதுக்கு இப்போ வந்தீங்க ரூமுக்கு ஜிம் கேட்குறாங்க. அதுவும் எப்படி இங்கே வந்தீங்க கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரிங்க் வேறு பண்ணியிருக்கீங்க, எதுக்காக வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நீ தப்பாக எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு கிஸ்ஸும் சொல்கிறாங்க. கிஸ்ஸாக சொல்கிறாங்க. ஒரே ஒரு கிஸ் தான், பிஃபோர் மேரேஜ் முன்னாடி ஒரே ஒரு கிஸ் பண்ண போல இருக்குது ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை டேயாங்க அதை சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு டேவுக்காக ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் சொல்கிறாங்க. பயமாக இருக்கு டே சொல்கிறாங்க. யாருக்கும் தெரியாது, ஜஸ்ட் ஒரு கிஸ் தான் ப்ளீஸ், ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறாங்க. நாளைக்கு அந்த ஒய்ஃபு அப்போ எடுக்குது அது வேறு, இப்போ நீ என்னுடைய ஃபேன்ஸு ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லிட்டுட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது புரியுது. ஆனால் சொல்கிறாங்க, உனக்கே தெரியும் நான் உண்மையிலே எவ்வளோ ஃபீலிங்ஸ் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிமினும் அமைதியாக இருக்காங்க. அது இல்லை டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா டேவ் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பயந்துட்டு நின்றுருக்காங்க. டே அப்படி கிட்ட போகிறாங்க. ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி பேக் போகிறாங்க. கரெக்டாக போயிட்டு அவர் அந்த விண்டோஸில் போயிட்டு லாக் ஆகிடுறாரு. இப்போ நம்ம டேவ் வராங்க. வந்துட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டேவுடைய அந்த ஹார்ட் ப்ரீத் வந்துட்டு நம்ம ஜிம்மோட நெக் கிட்ட பாடுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தாங்க அப்படியே ஜிம்முக்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு நெக் கிட்ட வந்துட்டு ஸ்மெல் பண்ணுறாரு. அந்த ஸ்மெல் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது டேவுடைய அந்த ஹார்ட் புரியுது. பட் ஜிம்மின் டேக்கில் அப்படியே ரொம்ப நின்றுருக்காங்க. அதுக்கு மேலே அவள் எங்கேயும் போக முடியாது, அப்படி லாக் ஆகிட்டுருக்காங்க. இப்போ டே ஜிம்முடைய ஹிப்பில் ஒரு ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜிம்முக்கு இன்னொரு மாதிரி இருக்குது. டே அப்படி சொல்கிறாங்க. கத்தாத ப்ளீஸ், கத்திராத சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்மினும் எதோ சொல்ல அமைதியாக இருக்காங்க. ஒரே ஒரு கிஸ் மட்டும் ஓகேவா, ஒரே ஒரு கிஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் டேவை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. அது இவ்வளோ தூரம் வந்திருக்காரு சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டேவும் அப்படியே ஜிம்மு லிப்பை கூட அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ டே அந்த கிஸ்ஸை ரொம்ப சாஃப்டாக அப்படியே அழகாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிம்முக்கு இது ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு, டேக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ். அதனால் ரெண்டு பேரும் அப்படியே ஜிம்முக்கு டே கிஸ் பண்ண ஜிம்மின் ஃபீல் பண்ணுறாங்க. பேக் கிஸ் பண்ணல. இப்போ டே இன்னும் கிஸ்ஸை ஸ்ட்ராங்காக கொடுக்க நம்ம ஜிம்மினுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எங்கேயும் வந்து பிடிச்சி போயிடுது. இப்போ அப்படியே வந்து அவரும் டீப்பாக பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேருமே கிஸ் பண்ண நம்ம டே அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டோம். அப்படி டீப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிம்மினும் சரி ஓகே கிஸ் மட்டும் தானே சொல்லிட்டு அவரும் அக்செப்ட் பண்ணிடுறாரு. ரொம்ப நேரம் டேப்பாக கிஸ் பண்ண ஜிம்முக்கு ஒரு இடத்துல பிரேக் பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ ஜிம்மின் டேவை டேப் பண்ண டேவும் அப்படி கொஞ்சம் அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிட்டு அப்படியே இந்த கிஸ் டிப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே சீக்ஸ் அந்த ஜா லைன் சொல்லிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு அது என்ன பண்ணி தெரியல. டே ஏங்க முடிச்சுட்டு டேப் பண்ணுறாங்க. ஜிம் டே வந்து கேட்குறதாவே இல்லை. டே அப்படி ரொம்ப கிஸ் பண்ண ஜிம்முக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
பட் ஜிமின் தான் டேவ் பார்க்குறாங்க. டேவோட ஐஸில் ரொம்ப வேறமாக டிஃப்ரெண்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. டேவ் பார்க்குறாங்க, என்னோட ஒய்ஃப் ஆக போகிறேன் இருந்தாலும் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இல்லை டே வேணாம் டே சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி டே தான் அவரை பேசவே விடாமல் ரொம்ப அப்படி ஒன்று பப்பி ஐஸ் வச்சுட்டு மாதிரி கேட்க ஜிம்முக்கு அது நோ சொல்லவும் முடியல. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யாருக்காவது தெரிஞ்சிச்சா சொல்கிறாங்க. தெரியாது சொல்லிட்டு டேவும் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் ரொம்ப லாஸ்ட்டில் இருக்குது மேலே அவங்க வீட்டில், அது யாரும் வர மாட்டாங்க சொல்லிட்டு டே தான் அப்படி ஜிம்மில் பெட்டில் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அவ்வளோ பெட்டில் லைட் ஆகுறாங்க. டே அப்படி ஜிம்மில் கொஞ்சம் கிஸ் பண்ண ஜிம்மு வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணி ஜிம்மில் பைட் பண்ணா ஜிம்முக்கு அந்த பைட் அந்த வலி தாங்க முடியாமல் அவர் நம்ம டேவோட நெக்கில் போய்ட்டு பைட் பண்ணிடுறாரு. அப்புறம் நம்ம டேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அப்படியே அவங்களே அறியாமல் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்முமே டே கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது. அவங்களுக்கு வந்து அந்த இப்படி பண்ணுறோன்றது ஞாபகமே இல்லை சார். நாளைக்கு மேரேஜ் ஆக சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டேவும் அக்செப்ட் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ ஃபைனலாக ஏர்லி மார்னிங் தான் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அது அவ்வளோ நாய்ஸ் சவுண்டாக கேட்டிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. டே என்ன சவுண்டு சொல்கிறாங்க. சரி டே பார்க்குறாங்க. ஐ திங்க் எல்லோரும் இப்போ எந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. வாழ்க்கையாக பார்த்தா டைம் 5:50. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்னா அவங்களுக்கு 6:20 மேரேஜ். ஜிம் பார்க்குறாங்க. டே அது சொல்கிறாங்க. நீ போய் குளிச்சுட்டு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவரால் கொஞ்சம் நகருங்களா டேங்க எனக்கு நகரக்கூடல சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்செட்டே தான் ஒரு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தூங்கவே இல்லைன்னா சொல்கிறாங்க. தூங்கிக்கலாம் மேரேஜ் முடிச்சு தூங்கிக்கலாம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. இப்போ டே போய்ட்டு ஜிம்மில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு லவ்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்த்துட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. மேரேஜுக்கு தான் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்துட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் போக சொல்கிறாங்க. ஜிம்மில் எழுந்து போயிடுறாங்க. இப்போ டே யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆகிட்டு அப்படி இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்துட்டு அவர் பாத் பண்ணிட்டு அப்படி மேரேஜ்க்கு வந்துடுறாரு. வெட்டிங் ரெடி ஆகிட்டு இங்கே வந்திருப்பாங்க. அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம டே சொல்லி முடிக்க இவங்க 3 பேர் முகத்து கை வச்சுட்டாங்க. அட பாவி என்னடா பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்னடா பண்ண சொல்கிறேன் நீங்கள் தானே ஆரம்பிச்சு வச்சிங்க. ஜஸ்ட்டு கிஸ் தான் கொடுத்துருவான்னு போனால் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க வேறு அவ்வளோ அழகாக இருந்தானா சொல்கிறாங்க. இப்போ வெக்கு பார்க்குறாங்க. கேட்டேன் உங்களுக்கு அறிவில்லை உன் ஒய்ஃப் பற்றி இங்கே சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அப்படி இப்போ தான் ஒரு ரியாலிட்டி வராது சாரிலாம் சொல்கிறாங்க. இப்போது கை பார்க்குறாங்க. நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்லலாம்னு சொல்கிறாங்க. டேய் ஃப்ரெண்டோட லைஃப்பில் அதை போய் கேட்குறீங்க சொல்கிறாங்க. மேற்கு தான் காய் அடிக்கிறாரு. டே சும்மா சொன்னா அப்புறம் சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் சொல்லியா சொல்கிறாங்க. ஓ அதுக்கு மேரேஜ் அதுல இருந்து அவர் ஒரு மாதிரி டயர்டாக இருந்தா நான் சொல்கிறாங்க. ஆமாம் அவன் சரியாக தூங்கவே இல்லை. நானும் தூங்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குள்ள நீங்கள் வந்து கேட்குறாங்க. இல்லைடா ஒரு 10 days ஆகிடுச்சு ஒர்க் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்காண்டா வந்து சொல்கிறாங்க ஒர்க் இம்பார்ட்டன்ட்லாம் சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. அப்படின்னா உனக்கு எல்லாம் சொல்கிறாங்க. முடிஞ்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. அட பாவி இப்போ மேரேஜ்ன்றது மாதிரி நார்மலாக நடந்து போகுதுன்னு உனக்கு அப்போ சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டில் என்னோட ஒய்ஃப் மேலே எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா சொல்கிறாங்க. அது எனக்கு இன்னும் அவங்க மேலே ரொம்ப லவ் அதிகமாக தான் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு நான் கேட்டதை அப்படியே கொடுத்துட்டான் தெரியுமா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க. இப்படி தானே ஒய்ஃப் தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போது இவங்க பார்க்குறாங்க. பாவி இவங்க நம்பவே கூடாதா சொல்கிறாங்க. நீங்கள் தானே ரீசன் சொல்கிறாங்க. ஆமாம் பண்ணுறதா நீ பண்ணிட்டு எங்கள் மேலே பழைய போட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி வாங்க ஒர்க்கை பார்க்கலாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த பக்கம் ஜிம் நல்லா தூங்கிருப்பாரு. இந்த டேவிட நம்ம பார்க்குறேன். என்னது பையன் லஞ்சு கூட இறங்கி வரல சொல்கிறாங்க. சரி விடுமா தூங்கட்டும் சொல்கிறாங்க. என்ன தான் பண்ண நைட்டு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு பண்ணணும் அப்போ சொல்கிறாங்க. இன்னும் அவங்க வில்லேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி எல்லாரும் ஃபாரின் இருக்கிறதுலாம் அவன் சொன்னான் சொல்லிட்டு டேவிட அம்மா சொல்கிறாங்க. சரி விட்டு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஈவினிங் தானே ஒரு 7 o'clock ஆகுது. இப்போ நம்ம டேவிட பார்க்குறாங்க. எங்கே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இவங்களுக்கு இது ஃபஸ்ட் நைட் எதுவும் அரேஞ்ச் பண்ணுமா சொல்கிறாங்க. அவங்க அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இல்லை 2 பேரும் அரேஞ்ச் மேரேஜ் என்ன சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா நீ அரேஞ்ச் பண்ணு. அது அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட இஷ்டம் ஓகேவா. இப்போ இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் டேஸுக்கு லேட்டாக அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களோட இஷ்டம். நம்ம சம்பரதாயம் எப்படி பண்ணிட்டு சொல்கிறாங்க. சரி நம்ம டேவிட அம்மாவும் ஒரு ஸ்பெஷல் ரூமாக ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு மெய்ட்லாம் வச்சு ரொம்ப அழகாக நீட்டாக இருந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ டே தானே வீட்டுக்கு வராங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஏன்டா டேயாங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஒர்க்லாம் முடிச்சிட்டம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு எந்திரிக்கவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டயர்டாக இருந்திருப்பாங்க மாமே போய் சொல்கிறாங்க. அப்படி தான் போடா சரி போயிட்டு டின்னர் கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு மேலே போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிம்மின் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளில வராங்க. கரெக்டாக டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வந்துட்டிங்களா சொல்கிறாங்க. அப்படியே டேரெக்டாக வந்து ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மின் டேவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. எப்படி போச்சு சொல்கிறாங்க. நல்லா போச்சு அப்படி டே சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் நான் மிஸ் பண்ண சொல்கிறாங்க. மிஸ் டூ சொல்கிறாங்க. எந்த ஜிம்மின் பக்கத்து இருப்பீங்கன்னு பார்த்தா தெரியுமா சொல்கிறாங்க. சாரி வரதுக்கு டைம் ஆச்சு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி டே போட்டு ஜிம் நெக்டோட மிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்கணும் இப்போ தான் குளிச்சா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க அம்மா டின்னர் கூப்பிட்டாங்க. மதியம் சாப்பிடலையா சொல்கிறாங்க. இல்லை நான் தூங்கிட்டேன் சொல்கிறாங்க. சாரி என்னால் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொல்லிட்டு போகிறாங்க. அவர் போய் ஃப்ரெஷ் ஆகிறாங்க. 2 பேரும் கீழே வராங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வர இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா ஃப்ரெஷ்ஷாக வர சொல்கிறாங்க. இப்போ நான் குளிச்ச ஆண்டி சொல்கிறாங்க. அப்படியே சரிவா உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உட்காராங்க. டே உட்காராங்க. 2 பேருக்கும் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டேவோட அம்மா தான் சரிப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க.
உங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அம்மா. அது சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் ஓகேவா, மற்றதெல்லாம் உங்களோட இஷ்டம்ப்பா சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்லிட்டு ஒரு பெரிய ரூம் தான், அந்த ரூம் தான் சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டேவும் ஜிம் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, டே டோர் லாக் பண்ணுறாங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க டே சொல்கிறாங்க, நீ ரொம்ப டயர்டாக இருப்பா சொல்கிறாங்க. இல்லை டே இப்போ நான் ஓகே தான் சொல்கிறாங்க. ஓகே தானே சொல்கிறாங்க. நான் இருந்தாலும் இதுக்கு எதுவும் வேண்டாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஜிம் ஜஸ்ட் தூங்கலாம் சொல்லிட்டு அப்படி ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. அவ்வளோதான், ஏன்னா அவங்க 2 பேருமே எஸ்டர்டேவே இருந்துட்டாங்க. அது மட்டும் இது ரொம்ப டயர்டாக வேறு இருந்திருக்கும். அதனால் அப்படியே விட்டுறாங்கடா. இப்போ ஏர்லி மார்னிங் நம்ம டேவும் ஜிம் இந்த அக்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்ல டேவோட அம்மா டோர் நாக் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு எழுந்து போகிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. டே நானும் அப்பாவும் ஃபாரின் போகிற சொல்கிறாங்க. ஃபாரின் எதுக்கு சொல்கிறாங்க. ஏண்டா உன் மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் தான் உங்க கூடவே இருந்திருக்கும், சின்ன வயசுல உங்க கூட தான் இருக்கணும், எங்கேயும் ட்ரிப்பே போனதில்லை தெரியுமா சொல்கிறாங்க. நீயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போகிறேன், நான் அப்படி கூட போனதே இல்லைடா, இப்போ தான் உன்னை பார்த்து ஒய்ஃப் வந்துட்டாங்க, என்ன போவா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏமா அதுக்கும் டைம் இல்லையா சொல்கிறாங்க. இல்லைடா இப்போ தான் ஃப்ளைட் வந்து ஏர்லி மார்னிங்கடா சொல்கிறாங்க. ஏர்லி மார்னிங் ஆமாம் நாங்கள் போயிட்டு வரோம். ஜிம்கிட்ட சொல்லிட்டே சொல்கிறாங்க. சரிம்மா நான் சொல்லிட்டு பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா ஜிம் நல்லா பார்த்துக்கோ, மைட் வந்து ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கு வேணா ஓகே இல்லைனாக்கா அவங்கள எப்படி நீங்கள் 2 பேரும் குக் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேவோட அம்மா கிளம்பி போயிடுறாங்க. இப்போ டே உள்ள வராங்க. உள்ளன்னு பார்த்தா ஜிம் கிட்ட தூங்கிச்சுக்காங்க பவுட் பண்ணிட்டு. டே பார்க்குறாங்க. அப்படி டே போயிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்கக்கா. குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அப்பா அம்மா ஃபாரின் போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஃபாரின் எதுக்கு சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் சரி ஓகே அப்போ நான் குக் பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. குக் பண்ண தெரியுமா. நல்லா குக் பண்ண தெரியும். குக் பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. அப்போ வீட்டில் ஒரு மைட் ஆண்டி இருக்காங்க சொல்லிட்டு அவங்க வேண்டாம் நானே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அண்ட் அப்பா அங்கிள் ஆண்டி வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே டேக்கு ஹாப்பியாக இருக்குது, நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறா சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக போய் குடிச்சிட்டு கீழே வராங்க. இப்போ ஒரு ஆண்டி மட்டும் இருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க, நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. சரி பார்த்துட்டு அவங்களும் போயிடுறாங்கடா. இப்போ நம்ம ஜிம்மின் 2 டே தான்டா வந்துட்டு ஜிம்மின் போய்ட்டு கிச்சன் நிற்கிறாங்க. டே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன ஜிம்மின் குக் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் ஒரு ஃபுட்டு நேம் சொல்கிறாங்க. சரி ஓகே 2 பேரும் குக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம்னு சாப்பிட்டு முடிச்சிடறாங்களா. டே ஆஃபீஸுக்கு பர்ஃபெக்டாக டேட்டாங்க போயிட்டு வருவா சொல்கிறாங்க. டே அந்த வீட்டில் தனியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்டா கேட்குறாங்க. இல்லை இது ஃபஸ்ட் டைமே எனக்கு ஒரு மார்க் சொல்கிறாங்க. இல்லை நான் சீக்கிரம் வந்துடுறா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஆஃபீஸில் அட்ரஸ் சொல்கிறாங்க. கார் இருக்குது வேணான்னு டிரைவர் அங்கே கூட்டிகிட்டு வா, இல்லைனாக்கா நீ கூட ட்ரைவ் பண்ணாலும் வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் சரி ஓகே போகிற ஆஃபீஸ் வா சொல்கிறாங்க. சரி நம்ம டே ஓகே சொல்லிட்டாங்க. 2 பக்கம் ஜிம்மின் தான் ஆஃப்டர் லஞ்ச் டைமில் தான் பார்க்குறாங்க. நம்மளே லஞ்ச் பண்ணி குக் பண்ணி எடுத்து போகலாமா டேக்கு நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஜிம்மினுக்கிட்டே ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃபோட்டோ பார்த்துருந்தது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹஸ்பண்டுக்காக நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் சொல்லிட்டு அவரும் ஃபுட்டு குக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ குக் பண்ணிவிட்டு அவருக்குமே பேக் பண்ணுறாரு. பேக் பண்ணிவிட்டு காரில் போய் உட்காராங்க. அங்கிள் சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போகணும்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் கூட்டி போய் விட்டுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஃபுட் எடுத்து வராங்க. அவர் குடும்பம் இருந்தால் சார் இருக்குது ஃபஸ்ட் டைம் வராடா சொல்லிட்டு இப்போ அவங்களே வராரு. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சார் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஓ பாஸா சொல்கிறாங்க. இப்போ மேலே ஒரு ரூம் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம்மின் போய்ட்டு லிஃப்ட் ஏறுறாங்க. போயிட்டு டேரெக்டாக அந்த ரூம் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம காய் ஜங்குக்கு மெக்கு டே 4 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம்மின் தான் டூ நாக் பண்ணுறாங்க. கம்மின்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லாரும் ரெண்டாவது புட் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மின் செம்ம க்யூட்டாக அழகாக வந்துட்டு இருக்காரு. குக் பண்ணி எடுத்து அந்த ஃபுட்டு லஞ்ச் பேக் வச்சுட்டு இருக்காங்க. டேக்கு அவர் பார்த்தது ஒரு மாதிரி எடுத்து டக்கு எழுந்து ஓடி வராங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. டே லஞ்ச் சொல்கிறாங்க. ஐயோ நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வீட்டில் போர் அடிச்சு தான் அதான் உங்களுக்கு லஞ்ச் குக் பண்ணி எடுத்துலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. மார்னிங் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சொல்லிட்டே சொல்கிறாங்க. சரி நீங்கள் 4 பேருக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் 4 பேருக்கு சேர்த்துட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி இவ்வளோ சொல்கிறாங்க. வீட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்மின் தான் வந்துட்டு 4 பேருக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் பரவாயில்ல ஃபுட்டு நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஜங்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. சரி இப்போ 4 பேர் சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் ஜிம்மின் பார்த்துருக்காங்க. இப்போ இவங்க 3 பேர் சாப்பிட்டு முடிச்சு வந்துச்சுட்டாங்க. இப்போ டே தான் ஜிம்மின் ஆக்காட்ட சொல்கிறாங்க. இல்லை டே வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ தனியாக சாப்பிட்ருக்க மாட்டேன் சொல்லிட்டு ஆக்காட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஆக்காட்டுறாங்க. டே அழகாக ஃபிட் பண்ணி விடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. இப்போது நம்ம ஜிம்மினும் டே ஆஃபீஸ் ரொம்ப அழகாக இருக்குது, என்ன சுற்றி காட்டுறீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ டேவும் ஜிம்மின் ஆஃபீஸ் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது டே சொல்கிறாங்க. நான் மட்டும் ஓனரில் இங்கே ஜங்குக்கு ஓனர் தான் சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஜங்கு நானும் பார்ட்னர் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் வெளில கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. வெளியே வெளில உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போனது இல்லை அது சொல்கிறாங்க. இல்லை இப்போ தானே நமக்கு மேரேஜ் ஆகிட்டு வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் டைம் போட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறா சொல்லிட்டு நான் பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. வீட்டில் ஒர்க்கை பார்ப்பான்னு சொல்கிறாங்க. இப்படி பார்க்குறேன் பேசாமல் இங்கே என்ன சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் இங்கே இருந்தால் உங்கள் ஒர்க் கட்டி போயிடும், நான் போயிட்டு வரேன் சொல்லி ஜிம்மின் தான் கிளம்பிட்டாங்க. டேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. முதல் தடவை இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஏட்டையாங்க சொல்கிறாங்க. நான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உங்களுடைய அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பையனை பார்க்க சொல்ல போகிறேன் சொல்கிறாங்க. எனக்கு அவன் பையனும் பொண்ணும் எனக்கு ஒரு பார்ட்னர் பார்க்க சொல்ல போகிறான்னு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. பின்னா உன் ஒய்ஃப் மட்டும் இவ்வளோ அழகாக ஃபுட் எடுத்து கொடுக்குறாங்க, நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, அப்போ நானும் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. டே எதெல்லாம் ஜலசாகணும் விவசாயம் இல்லை சொல்கிறாங்க. அதான் தெரியாது எனக்கு இதே மாதிரி ஒரு பாசம் வந்து ஃபுட் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ
இப்போது நம்ம வைக்க பார்க்குறேங்க. வேணா ஜெஸ்ஸியை சொல்லவா சொல்லிக்கிறாங்க. ஜெஸ்ஸியாவா சொல்கிறாங்க. ஜெஸ்ஸியில் வந்து தப்பு இல்லையே, ஜெஸ்ஸி நல்லா தானே இருக்கா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஜெஸ்ஸி உனக்கு பர்ஃபெக்ட் பேரண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பேசாமல் ஜெஸ்ஸியில் அத்தை பண்ண தானே அவளையும் மேரேஜ் பண்ணிக்கவா, மேரேஜ் பண்ணிக்கூட நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ ஓகே சொல்லிட்டு அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்து நம்ம பொசிவானா சொல்கிறாங்க. ஆம்பளை பொசிவாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதுவும் ஜிம்மின் வில்லேஜ் பையனா ரொம்ப அழகாக இருக்காரு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. பார்த்து மறைக்கிறாங்க. எனக்கு தான் வந்து ஒரு பிரதரிங் லாடா சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. இப்போ இந்த பக்கம் ஈவினிங் தானே நம்ம ஜிமின் வீட்டு டிவி பார்த்துருக்காங்க. இன்னைக்கு நேரமாக வராங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வேறு இல்லையா, ஜிமின் தனியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் டிவி பார்த்துருக்காட்டே வந்துட்டு ஓய் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் டக்குன்னு பயந்துறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா பயந்துட்டே சொல்கிறாங்க. நீங்கள் அது கூட சொல்கிறாங்க. அது ஒய்ஃப் தனியாக இருப்பாங்கல்ல, அதுக்காக தான் சேர்த்துமே ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போட்டே வந்து ஜிம் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம்மின் டே மேலே சாஞ்சிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு எப்படி பேசிட்டு இருக்காங்க. நீ ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கட்டே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஆண்டி ஃபோன் பண்ணி பேசினாங்க. என்னெல்லாம் எந்தெல்லாம் எங்கே இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் ஒன்று விருப்பம் ஓகேவா, உனக்கு என்ன வேணும் சொல்கிறாங்க. எல்லாமே நான் பண்ணி தர சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியல, எனக்கு ஒரு பார்த்ததுமே அதுவும் இந்த ஃபேஸ் குட்டியான ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னோட ஸ்கின் வந்து பேபி ஸ்கின் மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஜிம்மில் ஹேண்ட்லாம் பிடிச்சி மறுக்கிட்ட கொஞ்சிட்டு இருக்காரு. ஜிம்முக்கும் பிடிச்சிருக்கு. சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக இருக்கிறத விட எனக்கு ஒரு பெஸ்ட்டு சோல்மேட்டாக இருங்க சொல்கிறாங்க. ஏன்டாம்மா சொல்கிறாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு தனியாக இருக்கும்போது ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. யாருமே இல்லையா, அதிகமாக சேட் பண்ணுறது பேசுறது இதெல்லாம் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற மாதிரி இது வரதில்ல சொல்கிறாங்க. நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஃப்ரெண்டாக இருப்பேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கட்டேவும் ஜிம்மும் அவ்வளோ ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே தான் எப்போதும் வீட்டில் ஜிம்முக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. குட்டி குட்டி ரொமான்ஸ் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்முன்னு டேவும் தான் அப்படி சோஃபா ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி வீக்கெண்டு அதனால் 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க லீவ் வந்துட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கரெக்டாக நம்ம டேவோட அப்பா அம்மா அவங்க ஊருக்கு போய்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months இருக்கும். இப்போ டேனே ஆகிறாங்க. அவங்க வந்து ட்ரிப்பு போயிருப்பாங்க, ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு டீங்களாக வீட்டுக்கு வராங்க. வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போதே அவங்களுக்கு பயங்கர ஷாக். அதை பார்த்ததும் டக்குனு மாறி போயிட்டு டேவோட அப்பா பார்க்குறாங்க. இதுக்கு தான் டோர் பிள்ளை ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ சாரிங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் டேவ் டன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஜிம்மின் டக்குன்னு இருந்துச்சுறாரு. இப்போ டேக்கர் மாதிரி அம்மா டோரை ப்ரெஸ் பண்ண மாட்டேங்காசு கேட்குறாங்க. சாரிடா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மாறி போயிடுது. அங்கிள் ஆண்டி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேவோட அம்மாவும் வரேன் பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்க ஆண்டி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக போயிடுது. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போ பாரு ஒன்றும் நினைக்காத சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குறா போயிடுது. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் சரிப்பா நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு டேக்கும் ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. டே பார்த்துட்டாங்களா சொல்கிறாங்க. பார்த்துட்டு போடுவாங்க. அப்பா நம்ம அப்பா அம்மா தானே சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க விட்டுட்டா சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. தப்பாக நினச்சி போட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அதுக்காக என் பேபியை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லிட்டே தான் அகைன் கிஸ் பண்ணுறாங்க. அச்சோ டே வாங்க ரூமுக்கு போனால் சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இதை பார்க்க டேவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ரூமில் வந்து பார்க்குறாங்க. ஏங்க இப்போ நம்ம பார்த்துட்டு உண்மையாக சொல்கிறாங்க. அம்மா ஏன் சொல்கிறாங்க உண்மையாகவும் இந்த டே தானா சொல்கிறாங்க. ஏமா அப்படி பேச சொல்கிறாங்க. மேரேஜ் தான் அன்னைக்கு அப்படியே வந்துட்டு விட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டானே சொல்கிறாங்க. நம்ம அதுக்காக தானே நம்ம ஃபாரினே போனோம். அவங்க கொஞ்சம் ஒன்றா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போன மாதிரி அதுமாதிரி நடந்துருச்சு இல்லை சொல்கிறாங்க. அப்படா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டில் நான் நினச்சேன் இப்போ கூட டே வந்து பெருசாக இது பண்ண மாட்டான், இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நினச்சேன் சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க நல்லா பேசியிருப்பாங்க பழகிருப்பாங்க சொல்லிட்டு அதை போயிட்டு சொன்னாங்களே இந்த மாதிரி டே தம்பி வந்துட்டு எங்களை வேலைக்கு வரவான்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் வாங்க தானே சொல்கிறாங்க. அப்பவும் புரியல சொல்கிறாங்க. அதானே நான் புரியாமல் வந்துருக்கோம் பாருங்க சொல்லிட்டே நம்ம நினைக்கிறாங்க. பரவாயில்ல க்யூட்டாக இருக்காங்களா, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுமா சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் டேவும் ரூமில் க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ டேவ் ஜிம்மின் மேலே அவ்வளோ பாசமாக ரொம்ப அழகாக இருக்கார். நம்ம ஜிம்மின் அதே மாதிரி தான் அவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இதோட இது முடிச்சுக்கலாம் ஓகேவா. எனக்கு பெருசாக ஸ்டோரி மைண்டில் எதுவுமே இல்லைடா ஓகேவா. ஜஸ்ட்டு சும்மா எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கிற ஸ்கிப் பண்ணுங்கள் ஓகேவா. பை டேக் கேர் எவ்ரிவன்.